அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியுமா? இந்த கதை மூலிமா அது உங்களுக்கு என்னன்னு புரியும். ஒரு ராஜா ஒருத்தர் எப்பயுமே தினமும் அன்னதானத்தை கொடுப்பதை அவர் வழக்கமாக வச்சுருக்கிறார். முக்கியமாக அவர் அந்தணங்களுக்கு அந்த அன்னதானத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்படி ஒரு சமயம் ஒரு நாள் அந்த அன்னதானத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு கழுகு ஒன்று ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பை கொத்தி அந்த பக்கமாக பறந்துட்டுருக்கு. பாம்பில் இருந்த வாயிலேருந்து ஒரு விஷம் கீழே விழுது. அது ஒரு சமையல் பாத்திரத்தில் இருக்கிற சாம்பாரில் கலந்துடுது. இதை சாப்பிட்ட சில அந்தணர்கள் இறந்துடுறாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கான பாவத்தை யார் கணக்கில் சேர்க்கறதுன்னு யமலோகத்தில் இருக்கிற சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ சித்திரகுப்தன் யமதர்மராஜாக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறார். அப்போ யமதர்மராஜா சொல்கிறாரு, கழுகோட இயல்பு பாம்புகளை கொத்தி தின்றது, அதனால் கழுகு பேரில் கூடாது அப்படின்றார். இரண்டாவது, அந்த பாம்பு தான் உயிர் சாகிற நிலைமையில் இருக்குது. அது வேறு வழி இல்லாமல் அது வாயிலிருந்து விஷத்தை கக்கியிருக்கு. ஸோ அதனால் பாம்பு மேலேயும் அந்த பாவ கணக்கை எழுதக்கூடாது அப்படின்றார். மூணாவது, அந்த ராஜா எப்பயுமே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் நல்ல நோக்கத்தோடு அதை செய்கிறார். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த ராஜாவுக்கும் தெரியாது. அதனால் ராஜா கணக்குலேயும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா சொல்கிறார். இப்போ சித்திரகுப்தனுக்கு இன்னும் மிகப்பெரிய டவுட் வந்துடுது. இப்போ யார் கணக்கில் தான் அதை எழுதுறதுன்னு தெரியலையேன்னு. ஸோ அதே நேரத்தில் கீழே பூலோகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, சில அந்தணர்கள் ஒரு பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாங்க, பாட்டி, இங்கே ராஜா எல்லாருக்கும் அந்தணர்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாராமே, அது எங்கே இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பாட்டி அந்த வழியை காட்டுறாங்க. இதை பாருங்கள், அங்கே போனீங்கன்னா அங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம், அந்த ராஜா அன்னதானத்தையும் போட்டுட்டு அந்தணர்களையும் கொன்னுடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ உடனே யமதர்மராஜா சொல்கிறாரு, இப்போது அந்த பாவக்கணக்கை அந்த பாட்டி பேரில் எழுதுங்க அப்படின்றார். சித்திரகுப்தனுக்கு உடனே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாமல் ஒரு புறம் பேசுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம். ஸோ யார் எதை பற்றி புறம் பேசுகிறாங்களோ அதுக்கு உண்டான அனைத்து பாவங்களையும் புறம் பேசுகிறவங்களுக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்கிறார். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையில் நாம் பிறர்களை பற்றி உண்மை என்று தெரியாமல் அவர்களை பற்றி அவதூறாக பேசுவதும் தவறாக பேசுவதும் புறம் பேசுவதும் பாவத்தில் மிகப்பெரிய பாவம். அதனால்தான் நாம் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.